கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த அதிகாலை நேரத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான உணவு என்னன்னா, சங்கீதம் 94 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா மௌனத்தில் வாசமாய் இருக்கும் சொல்லி இங்க பக்தன் சொல்றார். இது அவருக்கு மட்டுமில்ல, நம்ம எல்லோருக்குமான ஒரு வார்த்தை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ சம்பவங்கள் எதிர்பாராத விதமா நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நடக்கிறப்போ நமக்குள்ள ஒரு பயம் ஏற்படும். நம்முடைய இருதயம் வேகமா படபட படபடன்னு துடிக்கும். பயம், உலக பயம். இது என்னத்துக்கான பயம் கேட்டீங்கன்னா, மரண பயம். ஐயோ, ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா, நம்ம நல்ல வேலை அந்த அந்த லாரியை நம்ம கிராஸ் பண்றப்ப நாம கொஞ்சம் கவனமா போகலைன்னா அது நடந்திருக்கும். அப்போ நம்ம எங்கேயாவது ஒரு பள்ளத்தை தாண்டறப்போ ஒரு கவனமா இல்லைன்னா, நல்ல வேலை அப்படின்னெல்லாம் நம்முடைய இருதயம் போட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே அளப்பறிக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு சம்பவத்தை கேள்விப்படுகிற போது, ஏதாவது ஒரு விபத்தை கேள்விப்படுகிற போது, ஏதாவது ஒரு பிரச்சனையை கேள்விப்படுகிற போது, ஏதாவது ஒரு திடீர்னு நடந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்படுகிற போது நம்முடைய இருதயம் படபட. அப்ப நமக்கு என்ன நடந்தது அப்படின்னா, கர்த்தர் நமக்கு துணையா இருந்தார். கர்த்தர் நமக்கு துணையா இருந்தார். ஏன்னா அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எப்பவுமே துணையாவே இருப்பாருங்க. போகிற வழியில, வருகிற வழியில, படுக்கிறப்போ, தூங்குறப்போ, எல்லா நிலைகளிலுமே, எல்லா சூழ்நிலைகளிலுமே கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். இன்றைக்கு பகல் முழுவதும் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்பார். எப்படி சொல்றீங்க பிரதர் அப்படின்னா, நீங்க வேணா பரிசோதிச்சு பாருங்க, சோதனை பண்ணி பாருங்க. மற்றவர்களை விட நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை, மற்றவர்களை விட நாம சுறுசுறுப்பா இருப்போம், மற்றவர்களை விட நாம சிந்திச்சு செயல்படுவோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஞானமாய் நமக்குள்ளே இருப்பார். இப்போ ஒவ்வொரு விஷயத்திலும், நல்ல வேலை நான் அதிகாரி வர்றதுக்கு முன்னாலே நான் எந்திரிச்சு நின்றுட்டு, என்னன்னே தெரியல, திடீர்னு எந்திரிச்சுன்னா பார்த்தா அதிகாரி வராது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை அவர் வர்றப்ப நான் உட்கார்ந்து இருந்தேன்னு வச்சுங்களேன், என்னை பத்தி அவர் தப்பா நினைச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது இல்லைங்களா? அந்த இடத்துல நம்ம எழுந்து நிக்கணும்னு நமக்கு யார் அறிவுறுத்தினானா, நம்முடைய ஆண்டவர். அவர் நமக்கு துணையா இருக்காரு. உனக்கு ஒரு அதிகாரி வராரு, அவருக்கான மரியாதையை நீ செலுத்துன்னு சொல்லி நம்ம எழுந்து நிக்க சொல்லுகிறது கர்த்தர். அதே மாதிரி வியாபார விஷயங்கள்ல சரி, இன்றைக்கு இதை நீ வாங்க வேண்டாம், ஏன்னா இது கொஞ்சம் நஷ்டம் வர மாதிரி தெரியுது, இன்றைக்கு இதை நீ வாங்கு, இதுல உனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வியாபாரத்திலும் நமக்கு ஞானத்தை போதிக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவர். அப்போ வழிப்பிரயாணங்கள்ல நீ இந்த வழியா போக வேண்டாம், இந்த வழியா போனா நீ கொஞ்சம் சிரமப்படுவ, வேறொரு வழி பாதையை நீ இன்னைக்கு பயன்படுத்து அப்படின்னு சொல்லி நம்முடைய வழியை மாற்றி நம்மை பயணிக்க செய்வதும் கூட கர்த்தர் தான். ஏன்னா எல்லாமே நம்முடைய நன்மைக்காக. அப்பா நல்ல வேலை இன்னைக்கு நான் அந்த வழியில போகல. சில நேரங்கள்ல நான் ஒரு ரயில்வே கேட்டு தாண்டி வருவேன், அந்த ரயில்வே கேட்டு வழியா வரணும்னு போறப்பவே என் மனசாட்சி சொல்லும், இதுல வேண்டாமே, இன்னைக்கு வேற வழியா போலாமே அப்படின்ட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் திருப்பிடுவேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்ல போய் தான் பார்ப்போமேன்னு போனோம்னு வச்சுங்களேன், ரயில்வே கேட் ரிப்பேரா இருக்கும். மறுபடியும் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வந்து திரும்பி போக வேண்டியதா இருக்கும். அப்பையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, நம்ம அதையும் மீறி போனோம், இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சம்பவங்கள் நடந்துருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அன்பானவர்களே, இன்றைக்கும் இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். நீங்க எதை செஞ்சாலும் சரி, நீங்க பயப்படாம செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார்.
எந்த விதத்திலும் வீழ்ச்சி வராதபடிக்கு, எந்த விதத்திலும் விபத்துகளோ ஆபத்துகளோ நாசமோசங்களோ எதுவும் உங்களை நெருங்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். நீங்க போயிட்டு வந்துட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாயங்காலம் இரவு நேரத்துல ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. போதும், கர்த்தாவே இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு துணையா இருந்தீர், அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அது ஒன்றே போதும் ஆண்டவர் உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கு. ஏன்னா நம்மிடத்திலிருந்து அந்த நன்றியைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்க. சொல்லுவீங்களா? அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி, இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீர், அதற்காக சோத்திரம். சங்கீதக்காரன் சொன்னது போல, நீர் எங்களுக்கு துணை இல்லாமல் இருந்தால் எங்களுடைய நிலையை எங்களாலே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீர் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை பாதுகாத்து எங்களையும் எங்களுடைய ஆத்மாவையும் நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி. இனி வரும் காலங்களிலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு துணையாய் இருப்பீர். உம்முடைய துணையின்றி எங்களால் இந்த உலகத்துல வாழ முடியாத ஆண்டவரே, நீரே எங்களுக்கு முழுமையாய் போக்கிலும் வரத்திலும் இரவிலும் பகலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு துணையாய் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். வியாபாரத்திலும் தொழிலிலும் ஊழியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களோடு துணை இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.